Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So thank you so much for all the support. So நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது grooming tips for college and office going girls தான். ஸோ நான் பர்சனலாக என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுச்சு, இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சம்திங் நாட் ஃப்ரம் கூகுள்லேருந்து எடுத்துலாம் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கே நிறைய ஒர்க் ஆனது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கும் எந்த யூஸும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எனக்கு ஒர்க் ஆனதுலாம் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறது தான். ஸோ ஸ்கின் கேர் வந்து நான் காலேஜில் அந்த 2020 அந்த டைம்லலாம் வந்து ஸ்கின் கேரே சுத்தமாக பண்ண மாட்டேன். வெயிலில் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கின் கேரே சுத்தமாக பண்ணல. நான் லாக்டவுன்லாம் போட்டதுக்கப்புறமா தான் சரி ஓகே நம்ம தான் ட்ரை பண்ணுவோம் தான். அப்போ தான் வந்து இந்த ஸ்கின் கேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, சன்ஸ்கிரீன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி அப்பலாமே ஹோம் ரெமடிஸ் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா அந்த ஹோம் ரெமடிஸ்லாம் விட்டுட்டு தான் நான் ஸ்கின் கேருக்கு வந்தேன். ஹோம் ரெமடிஸ் நெக்ஸ்ட் டாபிக் நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பேசிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பிகினர் பேசிக்ஸ் என்னெல்லாம் வேணும் கண்டிப்பாக என் சேனல் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும் பிஃபோர் மந்த் கிட்ட. ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சீரம், ஒரு சன்ஸ்கிரீன், இது மூணுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின்ல நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ஹோம் ரெமடிஸ். ஹோம் ரெமடிஸ் வந்து க்ரூமிங்க்கு ஹெல்ப் பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும். இதே நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ஹோம் ரெமடிஸ் நம்ம பண்ணுறோம், கடலை மாவு போடுறோம், அரிசி மாவு போடுறோம், டொமேட்டோ ரப் பண்ணுறோம், அதெல்லாம் ஏன் ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்குதுன்னா அது வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்காது. சாரி, அது வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இம்மீடியட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக கொண்டு வரும். அது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அரிசி மாவு, கடலை மாவு, என்ன மாவு போட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு கொண்டாரு இது பண்ணாலுமே வந்துட்டு அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது இன்னர் லேயர்ஸ் வரைக்கும் ஸ்கின்ல போகுமான்னு கேட்டால் போகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் அண்ட் நோ டு ஹோம் ரெமடிஸ். தேர்ட் வந்துட்டு இந்த நெயில் இருக்கு இல்லையா, அந்த நெயிலை வந்து நீங்கள் எவ்வளோ லைக் க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது தான் உங்களை ரொம்ப ஒரு மாதிரி க்ரூம்டாக ப்ராப்பராக காமிக்கும். நம்மள நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, நெயில் லாங்காக வச்சுருப்போம் ஆனால் அது ப்ராப்பராகவே இருக்காது. ஒரு மாதிரி வந்து இந்த டர்ட் இருக்கும், இல்லைனா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம ஆக்சுவலி நானே பாருங்கள், இப்போ இந்த நெயில் பாலிஷ் தான் வந்து வேற ஆஃப் ஆகிட்டே வருது, வேறு ஏதாவது வேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நெயில் ஷேப் என்னவா வச்சிருந்தாலும் அது மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்துட்டு நீங்களே அந்த குட்டி ப்ரஷஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த நெயில் கிட், அதெல்லாம் காஸ்ட்லியாக இருந்தால் உங்கள் வீட்டிலே பழைய டூத் ப்ரஷ்னா கூட அதை வச்சு உங்கள் கால், கை, நெயில்ஸ் எல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் லெமன் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சோக் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் லெமன் அண்ட் ஹாட் வாட்டர் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணுங்கள் உங்கள் கால், கை. ஏன்னா பெடிக்யூர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பெடிக்யூர், மேனிக்யூர்லாம். ஸோ நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நெயிலை வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது அந்த அப்பியரன்ஸே நல்லாயிருக்கும். நிறைய பேர் நெயில் பாலிஷ் போட்டிருப்பாங்க, அது பாதியில் போயிட்டு இருக்கும், அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விடாதீங்க, அப்பப்போ கொஞ்சம் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹேர் கட் எப்படி இருக்குது, அதாவது உங்கள் ஹேர் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது. மெயின்டெனன்ஸ்னால் அப்படியே ஓவராக அப்படியே பார்லர் போங்க அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருங்க. வீட்டில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொண்டை போடாதீங்க. எங்கே போனாலுமே எனக்கு கொண்டை போடுறது ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு கொண்டை போடுறது ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை போட்டுக்காதீங்க. அது உங்கள் ஹேரோட அந்த ஹெல்த்தையும் சுத்தமாக கெடுத்துரும். நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் அப்படி தான் இருந்தேன் ஒரு டைம்லாம். எப்போ பார்த்தாலும் கொண்டை போட்டு சுற்றுவேன். அது என் ஹேர் ஹெல்த் ரொம்பவே டேமேஜ் பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களை மாதிரி க்ளம்ஸி லுக் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து தலை பின்னுறதுக்கு பிடிக்குமா, அழகாக காலையில் எஞ்ச சிரம் ஒரு ஆயில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டேங்கிள் பண்ணிவிட்டு, டீடாங்கிள் பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு விட்டுருங்க. ஒரு ஃப்ரீ ஹேர் விட பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. சம்திங் லைக் தட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெசென்டபிளாக இருங்க. நான் காலேஜ் போனால் தான், ஆஃபீஸ் போனால் தான் நான் அந்த மாதிரி இருப்பேன். நான் வீட்டிலலாம் அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. வீட்லேயுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபிளாக இருங்க. ஸோ எப்பயுமே உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. ஏனோ தானோன்னு இருக்கும். என் தலையில் இப்படி வச்சாலே வந்து முடி வரும், சிக்கு வரும், லைக் சிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சிக்குன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த முடி அப்படியே ஒரு மாதிரி பின்னிட்டு இருக்கும் ஒன்னோட ஒன்று, அந்த மாதிரிலாம் இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வச்சுக்காதீங்க. அதுதான் உங்களை பார்க்கறதுக்கு லைக் எப்படி சொல்கிறது, ஹேர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். நீங்கள் ஃபேஸில் என்னன்னா மேக்கப், ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு ஹேர் ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக, க்ளம்ஸியாக வச்சுருந்தா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பேசிக் மேக்கப்ன்றப்போ நம்ம என்ன நினைப்போம்னா ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஸ்கின் டிண்ட், பிளா 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 அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம். பட் என்னை பற்றி அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச லிப் கலர் வந்து போட்டுக்கோங்க, வேணும்னா குட்டி ஐலைனர் போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச காம்பேக்ட் இல்லை டால்கம் பவுடர், அவ்வளோதான். இதுதான் ரொம்ப பேசிக் மேக்கப். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஒரு வீடியோ வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பேசிக் மேக்கப்னா என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு மேக்கப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு நோ மேக்கப் பர்சன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, எனக்கு மேக்கப்பே பிடிக்காது, பட் ஆனால் உங்களுக்கு பண்ண பிடிக்கும், பட் பண்ணுறதுக்கு வந்து ஹெசிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி நார்மலாக இருந்தீங்க, காம்பேக்ட் பவுடர் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, அந்த மாதிரி விஷயம்ல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெசென்டபிளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ காலேஜ் போகும்போது அதுக்குன்னு இந்த பிளான ரெட் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இது வந்து பிங்க் லிப்ஸ்டிக்ஸ் தானே, இந்த மாதிரி பிங்க் நியூட் லிப் ஷேட்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து லிப்பாமே நல்லா டிண்டடாக பிடிக்கும்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு பேசிக்காக நீங்கள் உங்களை ஒரு மாதிரி க்ரூம்டாக மேக்கப்
போட்டுட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபிளாக நீட்டாக தெரிவிங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் தான். ட்ரெஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோன்னு போடாதீங்க. நான் ஏதோ ஒரு கலர் டாப்புக்கு ஏதோ ஒரு பேண்ட் போட போகிறேன். அது ஒரு ஜென்ரலாக ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, எவன் பார்க்க போகிறான் அப்படின்ட்டு. எவன் பார்க்க போகிறான், எவன் பார்க்க போகிறா, ஒரு யார் பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எப்பயுமே இருக்காதிங்க. நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் ட்ரெஸ் அப் ஃபார் யோர் செல்ஃப். ட்ரெஸ் வீட்டில் இருந்தாலும் அதுக்கு நான் பட்டு புடவை கட்ட சொல்லலை. நீங்கள் போட்டிருக்க இந்த ஷர்ட்டாக இருந்தால் கூட ரொம்ப ஆசைப்பட்டு போடுங்க. அதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு பேண்ட் போடுங்க. நான் ஏதோ டாப் போடுவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டாப்புக்கு வந்து நான் லெகின்ஸ் பேண்ட்லாம் போட்டேன்னா சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபேஷன் நல்லா இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்து போடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறதே எப்படி வந்து அழகாக ரீவேம்ப் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலான்னு பாருங்கள். அண்ட் வெளில போகும்போது ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபிட்டாக போடுங்க. நான் வந்து இந்த பேகி பேண்ட்ஸ், பேகி ஜீன்ஸ் அதை பற்றிலாம் நான் வந்து பேசல. மற்றபடி நார்மலாக போடும்போது ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபிட்டாக போடுங்க. அது ஓவர் சைஸ்டாக தான் நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஓகே. பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லை, நான் ஏன் இப்படி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ட்ரெஸ் வந்து போடாதீங்க. இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ அது உங்களை வந்து கொஞ்சம் கூட நீட்டாக ப்ரெசென்டபிளாக காமிக்காது. ஸோ இதெல்லாம் நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ண க்ரூமிங் டிப்ஸ் தான். ஸோ இதையும் தாண்டி வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் க்ரூமிங் டிப்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்ட் ஆஃப் க்ரூமிங் டிப்ஸ் நான் வந்து போடுறேன். அண்ட் ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் தான் பேசிக்காக நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள். இது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க. தண்ணி குடிக்கிறது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் தண்ணி மட்டும் ரெகுலராக குடிங்க. எவ்வளோ சேஞ்சஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் நான் எனக்கு தெரிஞ்ச ஃபட்டாஃபட்டுன்னு எனக்கு தோன்ற எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிது. லைக் நானுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் நான் போஸ்ட்டே பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ஒரு மாதிரி இன்செக்யூராக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. லைக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் ஆல்ரெடி நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. எப்போவே இன்செக்யூராக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிறது மற்றவங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுக்காக நினைக்கிறீங்க. உங்களுக்காக எனக்காக நான் ஆசைப்பட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுவோம், ஒரு செட் ஆஃப் பீப்பிளை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம பண்ணோம்னா நாளைக்கு அவங்க லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டாலோ இல்லைனா என்ன சொல்கிறது, அவங்க நம்மளை பிடிக்காம போயிட்டாலோ நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். நமக்கு எப்படி நான் ஏன் இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நோ, ட்ரெஸ் அப் ஃபார் யோர் செல்ஃப். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட் இட் கோ. அது வந்து நடக்கிற மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். அண்ட் எப்பயுமே க்ரூம்டாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. நான் நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு வீடியோ கான்செப்ட்ஸ் வேணும், ஐடியாஸ் இருக்குது, இது பற்றி போடுங்க, அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் நான் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபைனல் பாயிண்ட் ஆகுது, பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பர்ஃப்யூம்ஸ்னால் ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லலை. வீட்டில் இருக்கும்போது குட்டி குட்டி ஈஸி பர்ஃப்யூம்ஸ் லைக் லேயா, வாட்டர் கேர்ள், அதுக்கப்புறமா அது என்ன எலகெண்டா, அது என்னமோ ஒரு பிராண்ட்லாம் வரும். அந்த மாதிரி 200-300 ருபீஸ்க்கு இருக்கும்ல, அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். சாரி, இந்த பாயிண்ட்டை வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன், டக்குன்னு வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பாசிட்டிவிட்டி அண்ட் சப்போர்ட் யூ ஆர் கிவிங் மீ. நான் உங்களை எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்க எல்லாரும் வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய்.